சிறிது தண்ணீர் மட்டும் பருகிவிட்டு விரதத்தை முடித்து கொண்டான். வேறு வழியில்லை. தண்ணீர் கூட அருந்தாமல் இருந்தால் விரதம் முடிந்து போனதாக கருத முடியாது என்பதனால் அதை செய்த பின்னர் முனிவர் வரும் வரை காத்திருந்தான். தனது காலை கடமைகளை முடித்து கொண்ட துர்வாச முனிவர் வந்தார். அரண்மனைக்கு வந்தவர் மன்னர் விரதத்தை முடித்து கொண்டு விட்டதை பார்த்தார். தன்னுடைய முக்காலமும் உணரும் சக்தியினால் நடந்து முடிந்திருந்த அனைத்தையும் அறிந்து கொண்டார். துவாதசி கால நேரம் முடியும் முன்னர் தண்ணீர் அருந்தி விரதத்தை முடித்து கொண்டதோ உணவு அருந்தியதற்கு இணை ஆகாது என்ற சாஸ்திரம் அவருக்கும் நன்கே தெரியும். ஆனாலும் முன்கோபம் அவரை மீறிக்கொண்டது. மன்னனை, நான் வரும் முன்னரே உணவை அருந்தி பாவம் செய்துவிட்டாய் என கோபித்துக்கொண்டு சாபம் கொடுக்க தயாரானார். மன்னன் பார்த்தான். அந்த சாபத்தினால் ஏற்பட இருக்கும் அழிவை நாராயணன் மூலமே தடுக்க முடியும் என்பதை நன்கு உணர்ந்தான். ஆகவே மாமுனிவர் சாபம் தர துவங்கும் முன்னரே நாராயணனை துதித்து தியானம் செய்ய துவங்கினார். அவர் தியானம்